الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم أتى المقبرة فقال: السلام عليكم دار قوم مؤمنين وإنا إن شاء الله بكم لاحقون وددت أنا قد رأينا إخواننا. قالوا: أولسنا إخوانك يا رسول الله؟ قال: أنتم أصحابي وإخواننا الذين لم يأتوا بعد. فقالوا: كيف تعرف من لم يأتي بعد من أمتك يا رسول الله؟ إلى آخر الحديث. فإنهم يأتون غرا محجلين من الوضوء وأنا فرطهم على الحوض. رواه مسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக உது செய்யக்கூடிய சிறப்புகளை பற்றி நாம் பாடங்களை பார்த்து கொண்டு வரும். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். நபிகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கஸ்தானத்திற்கு வந்தார்கள். கபரஸ்தானிற்கு வந்தவுடனேயே அவர்களுக்காக சாந்திக்காகவும் அவர்களுக்காக துவா செய்த வண்ணமாக இந்த வார்த்தை கூறினார்கள்: அஸ்ஸலாமு அலைக தார கௌமின் முஃமினீன், உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் ஏற்படட்டும். தார கௌமின் முஃமினீன், முஃமின்களுடைய இந்த சமுதாயத்தின் வீடுகள் மற்றும் இல்லங்கள் மீது. வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகும், நிச்சயமாக நாம் மிக விரைவாக அல்லாஹ் எப்பொழுது நாடுகின்றனோ உங்களிடம் வந்து அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: வதித்து அன்னா கத் ரஅய்னா இஹ்வானனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு கூறினார்கள், நிச்சயமாக நான் என் சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய அஸ்ஹாப். என்னுடைய சகோதரர்கள் யார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நம் சகோதரர்கள் இதுவரை வரவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறைத்தூதர் அவர்களே, உங்கள் சமுதாயத்தில் இதுவரை வராதவர்களை எப்படி அறிந்து கொள்வீர்கள் என்று நபி தோழர்கள் கேட்டனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கருப்பு நிறமுடைய குதிரைகளுக்கு மத்தியில் கை கால் முகம் வெளுத்த குதிரை ஒன்று ஒருவருக்கு இருந்தால் அதை அவர் எளிதாக அறிந்து கொள்வார் என்பதை அறிவீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இதே தூதர் அவர்களே, ஆம் என்று கூறினார்கள். நிச்சயமாக நம் சகோதரர்கள் உலுவின் காரணமாக கை கால் முகம் வெளுத்தவர்களாக மறுமை நாளில் வருவார்கள். நான் அவர்களுக்கு ஹவுத் என்னும் தடாகத்தின் அருகே காத்திருப்பேன் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் வரக்கூடிய 249வது ஹதீஸ். முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு கபரஸ்தானுக்கு அடக்க ஸ்தலத்திற்கு செல்லும் பொழுது அவர்களுக்காக துவா செய்தவர்களாக இருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தார கௌமின் முஃமினீன் என்று. அதே போல மற்ற துஆக்களும் இருக்கு. நஸலுல்லாஹு லனா வ லக்குமுல் ஆஃபியா, நஸலுல்லாஹு லக்குமுல் மக்ஃபிரா என்று மற்ற வார்த்தைகளும் வரும். அது நாம் முந்தைய ஜனாசாவுடைய பாடங்கள் நாம் பார்த்தோம். அதை கேட்ட பிறகு நாம் நிச்சயமாக நாமும் ஒரு நாள் நீங்க எப்படி வந்து அடைந்தீர்கள் இந்த இடத்தில், நாமும் ஒருவர் வரக்கூடியவர்கள் தான், நாமும் இங்கு வந்து அடையக்கூடியவர்கள் தான். ஏனென்றால் இந்த உலகம் என்பது என்ன? ஒரு அழியக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்று ஒரு மனிதன் இந்த பூமியின் மேல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அடுத்த நொடியில் அவன் பூமிக்கு கீழ் வாழக்கூடிய அந்த தருணமும் வரும். நமக்கு மத்தியில் எத்தனையோ நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உறவினர்கள், உற்றார்கள் நாம் கடந்த காலமோ அல்லது கடந்த வருடமோ அல்லது நேற்று வரை இருந்திருப்பார்கள் பூமியின் மேல். ஆனால் இன்று அவர் நமக்கு மத்தியில் கிடையாது. பூமிக்கு அடியில் அவர்களுடைய அந்த மன்னர வாழ்க்கையை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அப்போ அந்த மன்னர வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் பூமிக்கு மேலே வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழணும். எப்பொழுது அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை பூமியின் மேல் வாழ்வோமோ, இந்த படைப்பினம், அல்லாஹுடைய படைப்பினம், எந்த மனிதன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தானோ இந்த படைப்பினம் அவனை பாதுகாத்த நிலையில், அவனுக்கு அரவணைப்பு கொடுத்த நிலையில் மிக ஒரு சிறந்த ஒரு இடமாக அமைத்து கொடும்.
இல்லை, எந்த ஒரு மனிதன் ஆணவத்தோடும் அலட்சியத்தோடும் இந்த மார்க்கத்தை புறக்கணித்த நிலையில் வாழ்கின்றானோ மேல் ஒரு நாள் கீழே வரணும் தான். அப்போ அந்த படைப்பினம் யாருது? அல்லாஹுடைய படைப்பினம். அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தான் அமையும். அப்போ அந்த குழி என்பது அவனுக்கு நரகத்துடைய ஒரு படுகொலியாக அமைந்துவிடும். ஆக அமல்களின் அடிப்படையில் நம்முடைய அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் சிறந்ததாக வாழ்ந்து நாம் செல்வதற்காக முயற்சி செய்யணும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்வானனா, என்னுடைய சகோதரர்களை நான் பார்ப்பது ஆசைப்படுகிறேன். யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த வாழ்க்கையில தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக ஆசைப்படுகின்றார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். யார் அந்த சகோதரர்? அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள். அவர்களை பார்க்கவில்லை, பின்னால் வரக்கூடியவர்கள் நாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சகோதரர்களாக இருக்கின்றது என்று நாம் மிகவும் பெருமை கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை அவருடைய உம்மத்தினர்களாக ஆக்கினான். நம்மை சந்திப்பதற்காக, நம்மை பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசை கொள்கின்றார்கள் என்றால் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு பாக்கியம். அப்போ அந்த ஆசை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டார்கள், அதே ஆசை நாமும் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதரை சந்திக்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும் என்ற அந்த துடிப்பு, அந்த மஹப்பத் இருக்கணும். நம் உலகத்திலே இன்னார் உங்களை பார்க்க விரும்புகிறாரு என்று சொல்லும் பொழுது நாம் என்ன செய்வோம்? எப்போ அங்கே வராங்க? நம்ம சரி நானே அங்கே போகிறேன், நமக்கு நெருக்கமாக இருந்தாரா அல்லது பெரியவராக இருந்தாரா நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய நேரத்தை அழிஞ்சு சரி நாமளே அங்கே போயிட்டு வரலாம், அவர் ஏன் வரணும் என்ற ஒரு இந்த துடிப்பு, அந்த முஹப்பத்து, அந்த அன்பு என்று இருக்கும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சகோதரனை நான் பார்க்க விரும்புகின்றேன், ஆசை கொள்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட சகோதரர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கக்கூடிய விஷயத்தில் நாம் ஆதரவு கொள்ள வேண்டும், அது ஆசை கொள்ள வேண்டும். அதே போல அவர்களுடன் நாம் மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பதற்காகவும் ஆசை கொள்ள வேண்டும். அதற்காக நாம் அவர்கள் காண்பித்து தந்த வழியின் பிரகாரம் வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமை அங்கு நமக்கு கிடைக்கும். இங்கு அஸ்ஹாப் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் என்னுடைய தோழர்கள். இப்போ தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வித்தியாசம் என்று பார்க்கும் பொழுது, தோழர்கள் என்று வரும் பொழுது வெறும் அவருடைய தோழர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த சகோதரத்துவம் வந்துவிடும், தோழமையும் வரும். சகோதரத்துவமும் வந்துவிடும், தோழமையும் வரும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் அவர்கள் அங்கு இருந்து அவர்களுடன் தோழமை கொண்டார்கள், அவர்களுடன் வாழ்ந்தார்கள். அப்போ இந்த இரண்டு சிறப்பும் சஹாபாக்களுக்கு அடைகின்றது. நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சகோதரர்கள் என்ற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்போ சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு தரமும், தோழர்கள் என்று சொல்லும் பொழுது அதை விட ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்தாக இருக்கின்றது. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன குறிப்பான விஷயம் என்ன? உதுவின் காரணத்தில் கொண்டு அங்கே உதுவுடைய உறுப்புகள் பிரகாசித்த நிலையில், வெளுத்த நிலையில், பிரகாசிக்கக்கூடிய நிலையில் நான் அவர்களை கண்டு கொள்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள், சிறு குழந்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு காண்பித்தாங்க. கருப்பு குதிரைக்கு மத்தியில ஒரு குதிரையுடைய தலையில் வெளுத்த நிலையில் பிரகாசிக்கக்கூடிய இந்த வெள்ளை நிறமோ, கையில வெள்ளை நிறம் இருந்தால் அதை இலகுவாக அறிந்து கொள்வாரா இல்லையா என்று கேட்கும் பொழுது ஆம், எந்த ஒரு சிரமமும் இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கூறினார்கள். அதே போன்றுதான் நான் என்னுடைய அந்த ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு மத்தியில் என்னுடைய உம்மத்தினர்களை நான் இப்படிதான் கண்டு கொள்வேன். அவர்களுடைய ஒதுவின் காரணமாக, இந்த இபாதத் செய்த காரணமாக அவர்களுடைய ஒதுவின் உறுப்புகள் பிரகாசித்த நிலையில், விழுத்த நிலையில் இருக்கும். அதை கொண்டு நான் அறிந்து கொள்வேன். பாருங்க, அவர்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். அங்கேயும் மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயத்தை பற்றி பார்க்கும் பொழுது, அந்த நாள் நம்முடைய தாய் தந்தை நமக்கு உதவி செய்ய மாட்டார். நாம் பெற்றெடுத்த வளர்த்த அனைத்து விஷயங்களையும் செய்த நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வாரிசுகள் நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது. இப்படிப்பட்ட தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்திற்காக நான் அங்கு காத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தினர்களாக இருக்கின்றோம் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு நமக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அந்த தண்ணீர், ஹவுதுடைய அந்த தண்ணீர் தடாகத்திலிருந்து தண்ணீரை எடுத்து தன்னுடைய உம்மத்தினருக்கு கரத்தால் அவர்கள் கொடுப்பார்கள். அந்த தண்ணீர் ஒரு மனிதன் குடித்து விட்டான் என்றால் அவனுக்கு எப்பொழுதுமே தாகம் என்றே ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சகோதரர்களுக்காக அங்கு ஆதரவு வைத்திருக்கின்றார்கள். ஆக நாம கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இந்த உதுவுடைய சிறப்பை பற்றி நாம் அறிந்தோம். எப்பொழுதெல்லாம் நாம் உது செய்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் ஒரு இபாதத் செய்கின்றோமோ, இந்த விஷயத்தை நாம் உணர வேண்டும். இதனால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இதனால் என்னுடைய அந்தஸ்து அல்லாஹு தஆலா உயர்த்துவான், இதனால் எனக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சிபாரிசும் கிடைக்கும், அதே போல அங்கு பிரகாசித்த நிலையில் நாம் வரக்கூடியவர்களாக இருப்போம் என்ற உணர்வுடன் நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய ஒவ்வொரு இபாதத்திலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் என்ன, அது சிறந்ததாக அமையும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினர்களாக இருக்கின்றோம் என்று வெறும் பேருக்கு நாம் இருக்கக்கூடாது, மாறாக அதை செயலில் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் வாழக்கூடியவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை முன்மாதிரியாக அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யணும். யாருமே என்ன 100% என்று சாத்தியம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே தெளிவாக கூறினார்கள், லன் தஸ்ததி வலன் துஹ்சு, உங்களால முழுமையாக என்ன செய்ய முடியாது, என்னை போன்ற நிலையில் வர முடியாது. ஆனால் சத்திது வகாரிபு, நீங்க முயற்சி செய்யுங்க, இலகுவான விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க, முடிந்த வரைக்கும் நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுக்கு உபதேசம் செஞ்சிருக்காங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி செய்யணும். நம்முடைய பிரச்சனை என்ன, முயற்சியை செய்வது கிடையாது. ஏதோ நமக்கு இஷ்டம் இருந்தா அல்லது நேரம் இருந்தா நினப்பு இருந்தா செய்யக்கூடிய இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாக ஆவது என்ற பாக்கியம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மீது ஈமான் கொண்டவர்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை மீது ஈமான் கொண்டவர்களும் சொர்க்கத்திற்கு பிறகுதான் செல்வார்கள். முதலில் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் தான். வந்ததோ கடைசியில், செல்வது என்பது முதன்மையாக செல்லக்கூடிய, இப்படி என்ற எண்ணற்ற பாக்கியம் இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஏன், அவர்கள் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை ஏற்று இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்து ஒரு எடுத்துக்காட்டை விட்டு சென்றார்கள் அந்த முன்மாதிரி சஹாபாக்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த வரைக்கும் நாம் மார்க்கத்துடைய விஷயங்களை நாம் பேணுவதும் அதனுடைய பற்றி நாம அமைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கு கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த சிறப்புகளை நாம் இப்பொழுதெல்லாம் இபாதத் செய்கின்றோமோ இந்த சிறப்புகளை அறிந்து அல்லாஹ்விடம் இதற்குரிய தர்க்க கூலியை பெறக்கூடியவர்களாக வாக்கியத்தை நமக்கு தருவானாக.